ஹலோ மக்களே, ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபனேஷன் அண்ட் இது உங்களோட சுபன் பிளாக்ஸ். இந்த சுதந்திர தினத்தில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூண்டாயில் கிரெட்டா. ஸோ இந்த கிரெட்டா பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூக்காக வந்த வண்டி. இது 2023-24 அந்த டைமில் நைட் எடிஷன் S+ மாடல் வண்டி தான் இது. ஸோ இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் நான் நினச்சிட்டு இருந்தேன் இது நம்ம இண்டிவிஜுவலாக வாங்கி ஒட்டுற மாதிரியான பேட்ச். பட் அதுக்குன்னு ஒரு எடிஷன் ஹூண்டாய் கிரெட்டாவில் இருந்தது. எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இந்த வண்டியை இப்போ சுற்றி பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த வண்டியோட ஃப்ரண்ட் சைடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஐஸ் கியூப் லைட்ஸ் ஆகட்டும், ஸோ அதோட ரன்னிங் லைட்ஸ் டிஆர்எல்ஸ் ஆகட்டும், அண்ட் தென் ஃப்ரண்ட்டோட போர்ஷன் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் இதோட சைட் வியூஸ் அண்ட் எவ்ரி திங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏரோடைனமிக்கலி ஒரு எஸ்யூவி எப்படி இருக்கணுமோ அதுக்கான அளவில் ரொம்ப நல்லாவே கொடுத்துருந்தாங்க. தென் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பேனரோமிக் சன்ரூஃப் இருந்துச்சு. அண்ட் தென் இதோட ரியர் வியூ மிரர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸோட கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வண்டியை பற்றி இந்த வண்டியோட ஓனர்கிட்ட இருக்கிற ரிவ்யூவும் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த வண்டியை நம்மளும் டிரைவ் பண்ணி அந்த ரிவ்யூவும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இந்த வண்டியோட கீஸ் பொறுத்த வரைக்கும் இது கீலெஸ் என்ட்ரி ஆப்ஷன் இருக்கிற வண்டி, ஸ்டாப் பட்டன் இருக்கிற வண்டி. அண்ட் இது 16, அதாவது ரேடியஸ் 16 இருக்கிற ஒரு அலாய் வீல். அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே ஓனர்னால் பண்ணப்படல. எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனி, அதாவது ஸ்டாக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வச்சுருந்தாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டோட போர்ஷன். நல்லாவே ஒரு சூப்பரான ஒரு போர்ஷனோட ஒரு ஃபாக் லேம்ப்ஸோட கொடுத்துருந்தாங்க இந்த வண்டி. இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் இதோட சைடு அண்ட் ரியர் வியூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்போர்ட்டி லுக் அப்படி கொடுத்துருந்துச்சு. ஓகே, இப்போ இந்த வண்டியோட உள்ளே இருக்கிற அம்சங்கள் என்னென்னு பார்க்கலாம். இதில் வண்டியை ஆன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 4 அனலாக் கிளஸ்டர், நடுவில் சின்னதாக ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அனலாகில் ரெவ் மீட்டரும் ஸ்பீடோமீட்டரும் வந்துடுது. நடுவில் இருக்கிற டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் சார்ந்த விஷயங்களும் ட்ரிப் மீட்டரும் வந்துடுது. அப்புறம் இந்த வண்டியோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்க்கு கீழே வைப்பர் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லைட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஸ்டேரிங் மேலே இருக்கிற கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் அதாவது இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம்க்கான இது கொடுத்துருக்காங்க. மோட், ஸ்பீச் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் வால்யூம் ப்ளஸ் மைனஸ், கால், கனெக்ட், டிஸ்கனெக்ட். அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோலோட கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிறது க்ரூஸ் செட், அப்புறம் ஸ்பீட் அப் டவுன் மோட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் அப்படியே நம்ம லெஃப்ட் சைடு வந்தோம்னா ஒரு டிஸ்பிளே, அந்த ஏசி மவுண்ட்க்கு கீழே இருக்க டிஸ்பிளே. அந்த ஏசி மவுண்ட்டில் இருக்க ரெட் கலர் எடிஷன் கூட பார்த்தீங்கன்னா இந்த நைட் எடிஷனோட சேர்ந்தது தான். தென் அதுக்கு கீழே ஏசி கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ரியர் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே ஏசி இருக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கிறது. அண்ட் அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா நமக்கு 12 வோல்ட் 180 வாட்ஸ் சார்ஜிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வயர்லெஸ் சார்ஜரும் கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் மேனுவல் கியர் பாக்ஸ், அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் க்ளவ் பாக்ஸ். இந்த க்ளவ் பாக்ஸோட சைஸ் ஒரு மாடரேட்டான ஒரு சைஸ் இருந்துச்சு. இது ஆம்ரெஸ்ட்டும் அதுக்கு மேலே இருந்தங்காட்டி நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. தென் இதில் வேணும்னா வயர்லெஸ் சார்ஜர் கனெக்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. தென் இதோட டோர் நாப்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்டிஃப் அண்ட் ஸ்டர்டியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்ஷனான கார். எஸ்யூவினா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. தென் ஆர்மானி ஸ்பீக்கர்ஸ் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. தென் 4 டோர்லேயுமே பார்த்தீங்கன்னா பிளைண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது நீங்கள் வெயில் அதிகமாக இருக்கிற டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இதோட பூட், இது பார்த்தீங்கன்னா ஒரு 415 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பூட். நல்லாவே ஒரு ஸ்பேஷியஸான பூட். தென் இதில் பார்த்தீங்கன்னா சீட்ஸை ஃபோல்ட் பண்ணி ஒரு 60-40 ரேஷியோ அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன், பேனரோமிக் சன்ரூஃப், பெரிய சன்ரூஃப். அதுக்கப்புறம் செகண்ட் டேப்புக்கு ஓப்பன் ஆகுது. ஓகே, நல்ல பெரிய சன்ரூஃபாக இருக்குது. 2 பேர் வேணாலும் நிற்கலாம், பட் நிற்கிறது சேஃப் இல்லை. ட்ரை பண்ணும்போது நிற்காதீங்க. மேலே இருந்து சன்ரூஃப் இனிஷியலாக ஒன் டைம் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் அந்த ஷீல்டு மட்டும் போகும்போது பிளாக்காக தான் இருந்துச்சு. ஸோ விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ ஹீட் கண்ட்ரோலும் இருக்கும். ஹலோ கைஸ், ஹாய். இப்போ பார்த்தீங்கன்னா இது கிரெட்டா கார். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட தான். ஸோ ஃப்ரெண்டு ஏன் இந்த வண்டி வாங்கினாரு, எதனால இந்த வண்டி அவங்களுக்கு பிடிச்சி எடுத்தாங்க, ஸோ அதெல்லாம் கேட்கலாம் வாங்க. ஸோ
சொல்லுங்க பிரதீப், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏன் இந்த வண்டி பிடிச்சது? ஃபர்ஸ்ட் ஃபேமிலி கம்ஃபர்ட்டுக்காக எடுத்தது. அண்ட் நம்ம இந்தியன் ரோட்ஸ்க்காக கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக பார்த்து எடுத்தது. அண்ட் சஸ்பென்ஷன் சைடும் சாஃப்டாக இருக்கும், அதனால எடுத்தது தான். கம்ஃபர்ட்காக தான் மெயின் பர்பஸ். ஓகே, நீங்கள் எடுக்கும்போது இந்த வண்டியோட டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ வந்துச்சு? 17,25,000 வந்துச்சு. அப்புறம் நான் ஷோரூம் கிட்ட நெகோஷியேட் பண்ணி 1695 எடுத்து அப்புறம் வித் ஆக்சசரிஸோடு எடுத்தேன். ஓகே ஓகே. ஸோ இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெக்? ஓகே, இது 1497cc, 113 bhp. ஓகே, அது 143 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கு. இது வந்து ஆக்சுவலி பெட்ரோல், நேச்சுரலி ஆஸ்பிரேட். அதுதான் 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ R16 inch அலாய்ஸ். அண்ட் இது நைட் எடிஷன். ஸோ S+ங்கிற ஒரு வேரியன்ட் இப்போ அது வரதில்லை. அது 2023 மாடல் வருது. 6 ஏர் பேக்ஸ் இருக்குது. நீங்கள் ஏன் வந்து ஆட்டோமேட்டிக் போகாமல் மேனுவலுக்கு வந்தீங்க? அதில் யூஸ்வலாகவே எனக்கு மேனுவல் தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஆட்டோமேட்டிக் போனால் டிசிடி அந்த மாதிரி போகலாம், ஹிண்டாயோட ட்ரஸ்டட் கியர் பாக்ஸு. பட் டிசிடி கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தி. அண்ட் நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐவிடி தான் இருந்துச்சு பெட்ரோலில். டீசலில் தான் டிசிடி இருந்துச்சு. 24 lakhsக்கு அது நம்ம பட்ஜெட் இல்லை, அதனால் பெட்ரோலே எடுத்துக்கிட்டேன். ஃபேமிலி யூஸ்க்கு என்னைக்காவது தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் பெட்ரோல் எடுத்துக்கிட்டேன். ஓகே. ஸோ இந்த கார் நீங்கள் வந்து மற்ற காரோட கம்பேர் பண்ணியிருப்பீங்கள்ல, அது எந்தெந்த கார் நீங்கள் கம்பேர் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் நான் வென்யூ போனேன், சோனட் போனேன். ஓகே, சோனட்டு. அப்புறம் பின்னாடி 3 பேர் கரெக்டாக உட்கார மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வென்யூ போனேன், வென்யூ இன்னும் பாக்ஸே இருந்துச்சு. செல்டோஸ் போனேன், பட் சஸ்பென்ஷன் ரொம்ப ஹார்டாக ஸ்டிஃபாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் டேர்னிங்லேயுமே பெரிய ஸ்டிஃபாக இருந்தாலுமே கான்ஃபிடன்ஸ் கொடுக்கல. ஸோ கரெக்டாக போனேன், 3 பேர் பின்னாடி ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்கார முடிஞ்சிச்சு. ஸோ அதனால கரெக்டாகவே சூஸ் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. இந்த வண்டியில் மற்ற வேற ஏதாவது நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணது, இல்லை நீங்கள் ஏதாவது மாற்றணும்னு நினைக்கிறது என்ன? ஆட்டோ ஃபோல்டிங் மிரர் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா. ஆட்டோ ஃபோல்டிங் மிரர் சன்ரூஃப்லாம் கொடுத்துருக்குறாங்க, பட் ஆட்டோ ஃபோல்டிங் மிரர் கொடுக்கல. ஓகே, இது பெரிய யூஸ் கிடையாது. பட் ஆனால் டிராஃபிக்ல ஏதாவது பார்த்தீங்கன்னா அவசரத்துக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணணும்னு நான் பார்க்குறேன். ஓகே ஓகே. அடுத்தது மிட் ரேஞ்ச் டார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் 5th போகும்போது. இனிஷியல் நல்லா இருக்கும். ஒரு 5th ஒரு ஹைவேல எடுக்கும்போது உங்களுக்கு அந்த டாப் ஸ்பீட்லாம் கம்மியாக இருக்கும். இது என்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால ஸ்டேஜ் 1+ பண்ணலாம் அப்படின்னு நான் டியூனிங் பண்ணுறதுக்கு ஈஸி ரீமேப்பிங் பண்ணலாங்கிறது வச்சிருக்கிறேன். ஓகே, பார்ப்போம் எப்போ முடியுதோ அப்போ. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓனருக்கு தான் நல்லா தெரியும் தான் ஓனர்கிட்ட இவ்வளோ விஷயமும் கேட்டோம். ஸோ நம்மளும் இந்த வண்டி இப்போ டிரைவ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா ஹூண்டாயோட ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் ரெவல்யூஷனாக தான் வந்து கிரெட்டா பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா கிரெட்டா, வென்யூ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஹூண்டாயோட சக்ஸஸ்ஃபுல் கார்ஸ். ஸோ நம்ம இப்போ இந்த வண்டியை ஓட்டி பார்க்கலாம், இந்த வண்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே கார் டிரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீட் பெல்ட் போட்டு டிரைவ் பண்ணுங்கள். அண்ட் ரோட் ரேஜில் இன்டல்ஜ் ஆகாதீங்க. வாங்க இப்போ இந்த வண்டியை டிரைவ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட சீட்டிங் பொசிஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்ரைட் பொசிஷனாக நம்ம கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு ரோட் வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான நல்ல ரோட் வியூ இருக்குது. உங்களோட போனட் வியூவும் நல்லா இருக்குது. தென் இந்த வண்டியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஆகட்டும், உங்களுக்கு வந்து டிஜிட்டல் கிளஸ்டர் ஆகட்டும், அதாவது கிளஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடுமே மேனுவல் கிளஸ்டர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நடுவில் சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்துடும். தென் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சீட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2-3 ஆப்ஷன் இருக்குது. ஹைட் பண்ணிக்கலாம், பின்னாடி சாய்ச்சிக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து உங்களுக்கு இதில் ஒரே ஒரு மிஸ் ஆகிற விஷயம் வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நமக்கு கியர் நம்பர் டிஸ்பிளே அண்ட் தென் சீட் பெல்ட் அலர்ட்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் இந்த வண்டியில் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ நம்ம க்ரூஸ் கண்ட்ரோலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஓட்டுறதுக்கான ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு வைப்ரேஷன்ஸ் இல்லை, பெருசாக எந்த வைப்ரேஷனுமே எனக்கு தெரியலை. ஏன்னா நிறையா பெரிய பெரிய கார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டராவது அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஹூண்டாய் வந்து அதை நல்லாவே இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தென் ஒரு டேர்னிங் ரேடியஸ் இல்லை ஒரு டேர்ன் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ரிஸ்க் எடுத்து திருப்புற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே லைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ
சிட்டிக்குள்ளே வண்டியை டிரைவ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. தென் இந்த வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன கார் ஓட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. ஆனால் வெளியிலேருந்து பார்த்தா தான் தெரியும் இந்த வண்டியோட சைஸ் அதெல்லாமே. ஸோ ஒரு நல்ல ஒரு மேசிவான ஒரு லுக்கில் இருக்கிற ஒரு வண்டி. அண்ட் தென் இப்போது ஒரு பம்பில் விடுறோம் அப்படின்னாலும் சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது இதில். தென் தைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சீட் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா இது வந்து நான் சில வண்டிகளில் மிஸ் பண்ணேன், தை வைப்ரேஷன்ஸ் இருந்துச்சு. அண்ட் தென் அதனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஒரே பொசிஷனில் உட்காந்துட்டு டிரைவ் பண்ண முடியாது தை வைப்ரேஷன்ஸ் இருந்துச்சுன்னா. இப்போ நம்ம குழிகளில் தான் விட்டு போயிட்டு இருக்கோம். பட் வண்டியோட வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்குள்ளே அவ்வளோவா இல்லை. சஸ்பென்ஷன் நல்லா இது பண்ணியிருக்காங்க, டியூன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு. ஓகே, இதில் வந்து பிரிட்ஜ் மேலே போகும்போது நிறைய வெஹிக்கிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாய்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் சஸ்பென்ஷனில். அந்த நாய்ஸ் ரொம்பவே ரெடியூஸ்டாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அண்ட் தென் ஒரு நேரோவான ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே நம்ம நேவிகேட் பண்ணிட்டு போகும்போது எந்த அளவுக்கு நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது இதோட ஸ்டியரிங் லைட்டாக இருக்குது, விசிபிலிட்டி நல்லா இருக்குது. ஸோ நம்ம வண்டியோட எட்ஜ் டு எட்ஜ் ஈஸியாக வந்து பார்க்க முடிஞ்சுது. அண்ட் தென் ஈஸியாக நேவிகேட்டும் பண்ண முடிஞ்சது. யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த ஸ்ட்ரீட்லேருந்து நம்மளால் மூவும் ஆக முடிஞ்சுது. ஸோ இது வந்து பெரிய அட்வான்டேஜ் தான் சொல்லணும். ஏன்னா சீட்டிங் பொசிஷன் ப்ளஸ் ஸ்டீரிங் வந்து சாஃப்டாக இருக்கிறது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் போனட்குள்ளே இருக்கிற என்ஜின் கம்பார்ட்மெண்ட் செக் பண்ணுவோம். ஓகே, ஒரு நல்ல ஒரு ஹெவியான டோர் தான் போனட்க்கு. வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் பே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸான ஒரு பேவாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏர் இன்டேக் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு சைடாக கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா சில வண்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக. பட் எல்லாமே ஒரு சைட் கொண்டு வந்துட்டு வால்வ்ஸ், இன்ஜின் ஹெட் அது மட்டும் அங்கே இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. தென் ஆயில் ஸ்ட்ரிப் நடுவில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைன். ஸோ நல்லா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காருக்கான என்ஜின் பே. ஓகே, தென் இது கூலண்ட் ஆயிலுக்கு இது வாஷர் லிக்விட் போடுறது. ஓகே, ஃபைன். ஓகே, அதுவே விட்டாலே லாக் ஆகிடும், அந்தளவுக்கு வெயிட் இருக்குது. லாக் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போது நம்ம இந்த வண்டி ஓட்டி பார்த்தாச்சு. இந்த வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ்ன்னு நிறையா இருக்குது. ஸோ ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னு வரும்போது ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா பவர், நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 1.5 லிட்டர் அப்படிங்கிறங்காட்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே எந்த லேக்குமே கிடையாது. தென் ஃபர்ஸ்ட் கியர் அண்ட் செகண்ட் கியர் ரேஷியோ ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே ஒரு புஷ் கொடுத்துச்சு. அதே மாதிரி செகண்ட் கியரில் வந்து நீங்கள் லோவர் டார்க்குள்ளே போகிறீங்கனாலும் வண்டி வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளச் அடிக்கடி ஃபர்ஸ்ட் கியர் அண்ட் செகண்ட் கியர் மாற்றணுங்கிற மாதிரி இல்லாமல் செகண்ட் கியர்லேயே அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இந்த வண்டி கொடுக்குது. மேபி அதனால கூட இந்த வண்டியோட சேல்ஸ் அதிகமாக இருந்திருக்கலாம். ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபேமிலி காராக இந்த வண்டியை இப்போ பார்க்கலாம். அது போக இப்போ நிறையா யூத்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி மாடிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சாலும் இந்த வண்டியோட லுக் வந்து பார்த்திங்கன்னா லுக் வைஸ் அண்ட் ஆஸ்தட்டிக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. அண்ட் ஸ்பேஷியஸாக இருக்குங்காட்டி நிறைய பேர் லாங் ட்ராவல் போகும்போது அவங்க லக்கேஜஸ் வச்சுக்கிறதுக்கும் இந்த வண்டி நல்லா இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 ஸ்டார் கொடுக்கலாம், 10 out of 8. ஏன் அந்த 2 இல்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நமக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் ஆப்ஷன்ஸ் இந்த வண்டியில் இல்லை, மேபி இதுக்கு அடுத்து வர ஆப்ஷன்ஸில் வந்துருச்சு. அண்ட் தென் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் வரல. இது வந்து நம்ம மேனுவல் தான் ட்ரைவ் பண்ணுறோம். சிட்டிக்குள்ளே அதிக டிராஃபிக்கில் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு மேனுவல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேபி லெக் பெயின் அண்டு ஆர்ம் பெயின் வர்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் அதுக்கு ஆட்டோமேட்டிக் போகிறீங்க அப்படின்னா லெக் பெயின் அண்டு நீ பெயின் இருக்காது. ஆனால் என்னென்னா உங்களுக்கு மைலேஜ் ட்ராக் ஆகும். ஸோ அவ்வளோதான் இந்த வண்டி. ஸோ வண்டி வந்து சூப்பராக இருக்குது. ஸோ வண்டியை நண்பர்கிட்டயே ஒப்படைச்சிருவோம்.